ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி என்ன சமையல்னா முட்டைக்கோஸில் ஒரு தொக்கு சேர்ப்பறேன். அதுக்கு நான் சின்ன சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 7-8 பல் இருக்கும். பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த தொக்குக்கு தேவையான காரம் வேணும், அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் டேஸ்ட்டுக்கு சின்ன சைஸ் புளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். இந்த தொக்கு வந்து சாதத்தில், சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுட்டேன், கடுகு போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது நல்லா பொரியட்டும். கடுகு, உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது பார்த்திங்களா, நல்லா நான் நைஸாக அரைச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த நான் மிக்ஸி அரைச்சேன் பார்த்திங்களா, அந்த தண்ணியை கழுவி இந்த மசாலாவோட சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டு மூடி போட்டு மசாலா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காயை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக மூடி போட்டு இது நல்லா மசாலா வந்து வேகணும். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம காயை சேர்க்க வேண்டியதான். இப்போ வந்து மூடி போட்டுடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும். நம்ம புளியெல்லாம் போட்டிருக்க வாசி இந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். சுடு சாதத்துக்கெலாம் சூப்பர் செமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இல்லைன்னா சப்பாத்தி கூட, பூரி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ வந்து அடுத்ததாக வந்து முட்டைக்கோஸை இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள், உப்பு சரியாக இருக்கா என்னன்ட்டு. உப்பு போட்டுட்டு தண்ணி தெளித்து திருப்பியும் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ திருப்பியும் வேக வைக்கிறேன் நான். இப்போ வந்து முட்டைக்கோஸ் தொக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், செமையாக வெந்துருச்சு. இது சாதம் வெறும் சுடு சாதம் இருக்குது பார்த்திங்களா, சுடு சாதத்தை போட்டு இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். புளியெல்லாம் சேர்த்துருக்க வாசி அருமையாக இருக்கும், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தேங்காய் துருவல் உங்களுக்கு விருப்பமான தேங்காய் துருவல் சேருங்க. இல்லைனாக்கா நீங்கள் அடுத்ததாக வந்து கொத்தமல்லி மட்டும் பொடியாக தூவிக்கங்க, அவ்வளோதான். இந்த முட்டைக்கோஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். சூப்பர் A1 இருக்கும். இந்த வீடியோ வந்து இந்த முட்டைக்கோஸ் தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.